இந்த பட்டமங்கலம் ஊர் பட்டமங்கலம் சொட்டாலம் கிராமம். நான் விவசாயி. என் பேர் பாலாஜி. இந்த நவம்பர் டிசம்பரில் பேஞ்ச மழையில் எல்லாம் சம்பா நெல் பயிர்கள் எல்லாம் சாஞ்சி அடியோட எல்லாம் சாஞ்சி கிடந்து எல்லாம் கருக்காகவும் பதறாகவும் போய் கிடந்தது. இதில் இந்த நேற்று 2 நாளாக பெஞ்ச மழையில் சுத்தமாக தண்ணியிலேருந்து முளப்பு தரம் வந்து எல்லாம் சுத்தமாக வீணாக போயிட்டு, நெல் எல்லாம் பாதி வீணாக போயிட்டு. ஏக்கருக்கு 40,000 நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணி எங்களுக்கு வந்து ஏக்கருக்கு அந்த செலவு பண்ண காசு கூட இப்போ வராது. நாங்கள் வந்து இதில் வேறு அரப்பு மிஷின் அரைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது. 4,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இதில் வந்து நாங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கோம். ஒவ்வொரு பேங்க்லேயும் எங்களுக்கு பேங்க்கில் நாங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கோம். ஏக்கருக்கு 40,000 போல் கடன் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து எப்படி நாங்கள் இப்போ இதை வந்து நாங்கள் திருப்பி அந்த பணத்தை கட்டி நாங்கள் எப்படி மீள போகிறோம்னு தெரியல. அதனால் ஐயா வந்து எங்களுக்கு முதலமைச்சர் வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நிவாரணம், இந்த இன்சூரன்ஸு, கடன் தள்ளுபடி செஞ்சு இந்த வருஷத்தை எங்களோட வாழ்வாதாரத்தை எங்களை போக்கணும். இல்லைனா நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நகையில் எல்லா நகையும் அடவு வச்சாச்சு. இருக்கிறது தாலி உண்டி தான் இருக்குது விவசாயிகள்கிட்ட. அதுவும் போயிடுமா என்னன்னு சந்தேகம். எங்களோட வாழ்வாதாரம் சுத்தமாக பாய்ச்சிட்டு இதை வந்து அறுக்கிறது சாதா ஒரு ஏக்கருக்கு 1.5 மணி நேரம் வர்றதா இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுது சார். இது அறுத்து இந்த ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை காண்றது தான் விவசாயிக்கே நாங்கள் மிஷின் கொடுக்குறா இருக்கோம். எங்கள் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து எங்கள் விவசாயிக்கு வந்து காப்பீட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த 40 நகைகள்லாம் அடவு செஞ்சுருக்கோம். இது எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் தான். சரி, தமிழக அரசு முன் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை நிவாரணம் எங்களுக்கு வழங்க காப்பீட்டும் வழங்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.